சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. லஞ்சம் வாங்கிய KN நேரு அதிரடி கைது. முன்னாள் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் திமுகவின் மூத்த தலைவருமான KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதா வெளியாகியிருக்கும் தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வேலைக்காக பணம். இந்த முறைகேட்டில் கிட்டத்தட்ட 634 கோடி அளவுக்கு லஞ்ச பரிமாற்றம் நடைபெற்றதா கூறப்படும் இந்த விவகாரம் திமுகவுக்கு பெரும் சவாலா மாறியிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு என்று அளித்துள்ள முக்கிய தகவல்ல நகராட்சி நிர்வாகத்துறையில் நடைபெற்றதா கூறப்படும் வேலை வாய்ப்பு முறைகேடு புகார் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் KN நேருவுக்கு எதிராக மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை முறைப்படி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளதா சொல்லப்படுது. மத்திய அமலாக்கத்துறை திரட்டி தந்த பண மோசடி மற்றும் லஞ்ச பரிமாற்றம் தொடர்பாக வலுவான ஆதார ஆவணங்களின் அடிப்படையில் இந்த FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா நீதிமன்றத்தில் அரசு தரப்புல உறுதியாக சொல்லப்படுது. இத்தனை நாட்களாக அரசியல் மற்றும் சட்ட போராட்டமாக நீடித்து வந்த இந்த விவகாரத்தில் தற்போது அதிகாரப்பூர்வமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. தமிழக அரசியல் வட்டாரத்தில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திமுக ஆட்சியில் வழக்கு பதியப்படாத நிலையில் தற்போது தாவேக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கின் பின்னணி 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு செல்கிறது. மத்திய புலனாய்வு அமைப்பான அமலாக்கத்துறை நகராட்சித்துறையில் வேலைக்கு பணம் தொடர்பான வழக்கு ஒன்றை விசாரித்த போது அமைச்சர் KN நேருவின் சகோதரர் N ரவிச்சந்திரன் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களின் இடங்களில் அதிரடி சோதனை நடத்தியது. அப்போது நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழ் உள்ள பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதில் பெரும் முறைகேடுகள் நடைபெற்றதாக ரகசிய ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் சான்றுகள் கைப்பற்றப்பட்டன. இதனை அடுத்து கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி அமலாக்கத்துறை 232 பக்கங்கள் கொண்ட விரிவான டொசியர் ஒன்றை தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனருக்கு அனுப்பி வச்சது. பண மோசடி தடுப்பு சட்டம் பிரிவு 62(2) கீழ் இந்த முக்கியமான தகவல்கள் மாநில அரசோட பகிரப்பட்டிருக்கு. இந்த ஆவணங்களில் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், நகர அமைப்பு அதிகாரி உள்ளிட்ட 2538 பணியிடங்களை நிரப்புவதில் பெரும் அளவில் லஞ்சம் வாங்கப்பட்டதா குற்றச்சாட்டு தற்போது வைக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தகவல் படி ஒரு பணியிடத்திற்கு சுமார் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்சம் பெறப்பட்டதா சொல்லப்படுது. தகுதியானவர்கள் அதிகாரப்பூர்வ தேர்வுக்கு முன்பே லஞ்சம் கொடுத்தவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அழைப்பு கடிதங்கள் அனுப்பப்பட்டதற்கான டிஜிட்டல் ஆதாரங்களும் சிக்கியிருக்கான். மொத்த ஊழல் மதிப்பு சுமார் 634 கோடி என்று மதிப்பிடப்பட்டிருக்கு. அமலாக்கத்துறை இதோடு தொடர்புடைய ஒப்பந்த முறைகேடுகளையும் சேர்த்து மொத்த ஊழல் மதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் என சொல்றாங்க. இந்த விவகாரத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் IS இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சார். அமலாக்கத்துறையின் வலுவான ஆதாரங்களின் அடிப்படையில் அமைச்சர் KN நேரு மீது உடனடியாக DVAC வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் இருந்தார். கடந்த பிப்ரவரி 20, 2026 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை அமர்வு அதிரடி தீர்ப்பை ஒன்று வழங்கியிருந்தாங்க. அமலாக்கத்துறை வழங்கிய 232 பக்க ஆவணங்களில் பிரைமா ஃபேசி குற்றம் நடந்ததற்கான வலுவான சான்றுகள் இருப்பதா நீதிபதிகள் சொன்னாங்க. மத்திய புலனாய்வு அமைப்பு இவ்வளவு விரிவான ஆதாரங்களை வழங்கிய பின்னரும் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை காலம் தாழ்த்த கூடாது என கடுமையாக உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. மேலும் DVACயை உடனடியாக வழக்கு பதிவு செய்து விரிவான விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த உத்தரவுக்கு பின்னர் தமிழக அரசு மறு ஆய்வு மனு தாக்கல் செஞ்சது. ஏப்ரல் 2026 தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் மத்திய அமைப்புகளின் ஒவ்வொரு தகவலுக்கும் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும்
இது மாநிலத்தின் தன்னாட்சி உரிமையில தலையீடு என்றும் வாதிட்டது. இடைக்கால தடை விதிக்கவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. தற்போது விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி வந்திருக்க நிலையில KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதா தகவல்கள் வெளியாயிருக்கு. விஜய் தலைமையிலான அரசு மேற்கொண்டிருக்கும் முதல் லஞ்ச ஒழிப்பு வழக்கு இதுவாகும். அருண் IPS இந்த பொறுப்பிற்கு வந்த பின் எடுக்கப்பட்டுள்ள முதல் நடவடிக்கை இது என சொல்லப்படுகிறது. மேலும் KN நேரு அவர்கள் வழக்கு பதிவு செய்ய பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி தமிழக அரசும் முன்னாள் அமைச்சர் KN நேரு தரப்பிலும் மனு தாக்கலும் செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்குல விரிவான வாதங்கள் வைக்க வேண்டும் என்பதால அனைத்து வழக்குகளும் ஜூன் 23ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. நீதிமன்ற அவமதிப்பு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ள KN நேரு தரப்புல மூத்த வழக்கறிஞர்கள் அரவிந்த் பாண்டியன் தலைமை நீதிபதி, சுஷ்ருத் அரவிந்த் தம்காரி நீதிபதி G அருண்முருகன் அமர்வுல முறையீடு செஞ்சாங்க. இதை விசாரித்த நீதிபதிகள் அரசு தலைமை வழக்கறிஞர் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டார். இதையடுத்து அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் நகராட்சி நிர்வாகத்துறையில அதிகாரங்கள் நியமன முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதா சொன்னார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி நீதிமன்ற அவமதிப்பு உள்ளிட்ட வழக்குகள் விசாரணை இம்மாத இறுதியில விசாரணைக்கு உள்ள நிலையில் அடுத்த விசாரணை வரை எந்த கடும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட மாட்டாது என முன்னாள் அரசு தலைமை வழக்கறிஞர் உத்தரவாதம் அளித்த நிலையில எப்படி வழக்கு பதிவு செய்ய முடியும் என கேள்வியும் எழுப்பினார். அதன்படி முன்னாள் அமைச்சர் KN நேரு மற்றும் பிறருக்கு எதிராக ஜூன் 23 வரை எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று சென்னை உயர்நீதிமன்றத்திடம் தமிழக அரசு கூறியிருக்காம். மேலும் பார்த்தீங்கன்னா KN நேரு தற்போது ஸ்டாலினிடம் சென்று தன்னை காப்பாற்றுமாறு கூறியிருக்கிறார். ஸ்டாலினோ தன்னால் எதுவும் செய்ய முடியாது, மேலும் நீங்கள் தற்போது வசமாக மாட்டிக்கினீங்க, அதனால் எவ்வளவுதான் உங்களை துருவி கேள்வி கேட்டாலும் சரி, இதற்கு பின்னால் யாரும் இருக்கிறார்கள், எங்களது பெயரை நீங்கள் கூறவே கூடாது என ஸ்டாலின் கூறிவிட்டாராம். எப்படி செந்தில் பாலாஜியை கைது செய்த போது 15 மாதங்கள் சிறையில் இருந்தாலும் கூட அவர் சின்ன விஷயத்தை கூட வெளியில் சொல்லவில்லையோ, அதே போலதான் நீங்களும் செயல்பட வேண்டும், பிறகு ஜாமீனில் வெளிவந்து விடலாம் என ஸ்டாலின் கைவிரித்து விட்டாராம். இதனால் செய்வதறியாது KN நேரு திகைத்து கொண்டிருக்கிறார். மேலும் அருண் IAS அமர்வில் தற்போது KN நேரு சிறைக்கு செல்வது உறுதி. ஒருவேளை KN நேரு சிறைக்கு சென்றால் அவருக்கு எத்தனை ஆண்டு காலம் சிறைவாசம் விதிக்கப்படும்? மேலும் திமுகவின் நிலைமை என்னவாகும் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக கீழே தெரிவியுங்க.